பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை தந்து அற்புதமாக அதிசயமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிறார். அவ்விதமாக இந்த நாளிலும் கூட நம்மை புதிய ஆசீர்வாதத்தினுடைய வழிநடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளின் சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இங்கு இருதயத்தை குறித்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இருதயத்திலே கவலை வரும்போது அது இருதயத்தை ஒடுக்கிவிடும் என்று பார்க்கிறோம். ஆனால் நல் வார்த்தைகளை கேட்கும்போது இருதயம் மகிழ்ச்சியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்தில் தேவ பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு திட்டவட்டமாக சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பற்பல விதமான பயங்கரமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கிறோம். ஆனாலும் எவ்விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் வல்லவர், உங்களுக்காக எதுவும் செய்ய வல்லவராக இருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் வாழ்விலே கவலைப்பட தேவையில்லை என்கிறதை திட்டவட்டமாக மிக மிக அழுத்தமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களை படிக்கும்போது இயேசு ஒரு வீட்டிலே கிராமத்திலே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் மரியாள் என்று 2 பேர் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். மார்த்தாள் அநேக காரியங்களுக்காக கவலைப்பட்டாள், வேலைகளை செய்து கொண்டாள். இயேசு சொன்னார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த வீட்டிலே இயேசு பிரவேசித்த போது மரியாள் அவரிடத்திலே வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் மார்த்தாள் அப்படி அல்ல, அநேக வேலைகளை செய்தாள். அவள் இயேசுவினிடத்திலே வந்து மரியாளை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாள். நான் வேலைகளை செய்கிறேன், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறாள். அநேக காரியங்களுக்காக அவள் கவலைப்பட்டாள். ஆனால் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்முடைய வாழ்விலும் கூட வீணான கவலைகளை மறந்து நல்ல பங்கை தேவ பிள்ளைகளாகிய நாம் தெரிந்து கொள்ளும்படி நம்மை ஆண்டவருடைய கரங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோടെ தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும் என்கிறது. ஆகவே தேவ சமாதானம் அடைவோம். உண்ணவும் உடுக்கவும் எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் முதலாவது நாம் தெய்வீக காரியங்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அதை தேடுவோம், அதை நாடுவோம். மற்றபடி உலக பிரகாரமான எல்லா தேவைகளையும் கர்த்தர் நமக்கு சந்தித்து ஆசீர்வாதமாய் நம்மை வழி நடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் அளவு கடந்த அன்பு வைத்து குறைவில்லாமல் எங்களை பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, வாழ்க்கையிலே பற்பல விதமான சூழ்நிலை வழியாய் நாங்கள் கடந்து செல்லும்போது ஆண்டவரே, நாங்கள் கவலைப்படாமல் ஆண்டவர் நாங்கள் கர்த்தரையே நம்பி இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தார். நம்முடைய பிள்ளைகளோடு நிறைவான இரக்கம் இருக்கட்டும். கர்த்தர் இவர்களை விசேஷமாய் ஆசீர்வதி. இந்த நாளும் இவர்களுக்கு கவலை இல்லாத நாளாய், சந்தோஷமான நாளாய், இவர்கள் ஆண்டவர்களை களிகூறுகிற நாளாய் இருக்கட்டும். பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.